இந்த ஷார்ட் வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நானும் என் பொண்ணு ஆசையும் எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோம் ஆமாங்க, ஒரு வழியாக பிளான் பண்ணி நம்ம சேலமில் இருக்க எக்ஸிபிஷனுக்கு போகலான்னு தான் இன்றைக்கி நான் அவர் பாப்பா 3 பேரும் பைக்கில் போயிட்டுருக்கோம். செம்மையாக ஃபன் ஃபில்டாக இருந்ததுங்க இந்த எக்ஸிபிஷன் விசிட்டு. வாங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இனிஷியலாக போனோடனே டிக்கெட் வாங்க போனாங்க. பாப்பா தான் முன்னே வாங்க போனால், நடுவில் இவர் யாருன்னே தெரில, அவர் வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 70 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 50 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த தீம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொபோட்டிக் பேர்ட்ஸ் தான் இதோட தீமு. ஆனால் வெளியே வந்து டெக்கரேஷனில் இந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் 3D ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு நிறையா பேர் இந்த மாதிரி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரொபோட்டிக் பேர்ட்ஸ் தாங்க சூப்பராக இருந்ததுங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த யானை தாங்க அல்டிமேட்டு, மிரண்டே போயிட்டோம். ரொம்ப உண்மையாக ஒரு அனிமல் வந்து நம்ம முன்னாடி இருக்க மாதிரியே இருந்தது. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சண்டே. இப்படி லைனில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற நிலமெல்லாம் வந்துடுச்சிங்க அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாப்ஸ்லாம் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டே நம்ம பஞ்சு மிட்டாய் தான் வாங்கினோம். நல்ல கூட்டம் தாங்க. இந்த அப்பளம் பஜ்ஜி இந்த கடையிலலாம் எப்பயுமே வந்து கூட்டம் இருக்கும். நாங்களும் எங்களோட அப்பளம் அண்ட் பஜ்ஜி டைமை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். விலை தான் கொஞ்சம் அதிகம். 2 பஜ்ஜி 60 ரூபாங்க. அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. சரி பாப்பா கூட போயிட்டுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதா ஆயிடுச்சு. அப்பளம் இல்லைன்னா எக்ஸிபிஷனே ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. அடுத்து நம்மளோட ஃபன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபன்ஃபில்டான விஷயங்கள் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 60, 70, 80, 120 அந்த ரேஞ்சஸில் தான் வந்து அவங்க ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க. 50 வந்து சின்ன கேம்ஸ் தான் இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு ரைடு போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து 80 இல்லைனா 120 அந்த ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நாங்கள் பார்த்தோம், சிலது என்ஜாய் பண்ணோம். பாப்பா வந்து அங்கே பபுள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க, மற்ற குழந்தைங்க விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பபுள்ஸ்லாம் போய் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவை வந்து இந்த மாதிரி நிறைய ரைடில் வந்து உட்கார வைக்கல. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் சாப்பிட்டா. இந்த மாதிரி ரைடெல்லாம் போனால் நான் கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவா அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 ரைடு மட்டும் போனேன் பாப்பா. நிறைய பேர் அங்கே வந்தவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்க பெரியவங்கன்னு பயம் இல்லாமல் அந்த ரைடெல்லாம் வந்து சூப்பராகவே எக்ஸைட்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே ரசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா அப்புறம் கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு இந்த கார் ரைடில் மட்டும் உட்கார வச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான எங்களோட கேம் டைமு. நாங்கள் 3 பேருமே சில கேம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து ஆஸ் யூஷுவல் அந்த லக்கி கேம் தான். 5 ரிங் கொடுத்தாங்க, 50 ருபீஸ். 5 ரிங்கில் நமக்கு வந்து எந்த பாக்ஸில் நம்ம போடுறோமோ அந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கான ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பாப்பா தான் வாங்கி வச்சுக்கிட்டேன் 5 ரிங்கையும். எங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. நான் தான் போடுவேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தா. சரி அவள் ஆசைக்கு ட்ரை பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவளுமே ட்ரை பண்ணா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் அவரும் நானும் வந்து ட்ரை பண்ணோம். அப்பயும் வந்து ஒன்றுமே எங்களுக்கு வந்து விழலை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கேம் போயிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் கேம் தாங்க. இதுவுமே 50 ருபீஸ் 6 ஷாட்டு. அந்த கேமில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் இருக்கும். இந்த கேமில் வந்து ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம சும்மா ஃபன்னுக்காக ஷூட் பண்ணிக்கிறது தான். அவரும் ட்ரை பண்ணார். அவர் 2 புல்லட் ட்ரை பண்ணார், நான் 1 ட்ரை பண்ணேன். அதில் வந்து லக்கிலி நான் 1 அதிசயமாக ஷூட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேமு. இது வந்து பாட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த 3 பாலில் வந்து 1 பால் நம்ம வந்து போட்டால் போதுமா அப்படின்னு சொன்னாங்க. 1 பால் போட்டால் கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸு அப்படின்னாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தாங்க இருந்தது. 3 சான்ஸு 3 பால் கொடுத்தாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பாலு.
நீங்கள் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் போடலாம், டிப்ஸ் போட்டு கூட போடலாம். ஆனால் அந்த பால் வந்து பாட்டு விழுந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு பார்த்தோம், ஆனால் அதுவுமே விழலை. இது எல்லாத்தையும் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்ப்பேன். Until then, bye.